Praise the Lord, hallelujah. You're most welcome to the covenant of the day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 7th August 2025, Thursday, வியாழக்கிழமை. கர்த்தர் நல்லவர், அருமையானவர்களே. கடைசி காலம் என்று நாம் பார்க்கிறோம். காரியங்கள்லாம் அப்படித்தான் உருவாகி கொண்டு வருகிறது. இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் போர், மனிதனையே அழிக்கிற ஒரு சூழ்நிலை. அவங்கங்க நாட்டுக்கு ஒரு ஈகோ மாதிரி ஒருத்தர் சாடிக்கொண்டு அழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று இயற்கையின் சேதம், அதையும் ஜனங்கள் மடிகிறார்கள். நிறைய கஷ்டங்கள், வேதனையான சூழ்நிலைகள் உருவாகி வருகிறது. பத்தாவதுக்குன்னு வைரஸ்ஸு, கிளைமேட் வேறு மாறி போயிருக்கு. நம்முடைய இந்த நம்முடைய கால இதெல்லாம் மாறி போயிருக்கு. வெயில் காலம், மழை, திடீரென்று மழை வருகிறது, வெயில் ரொம்ப அதிகமான உஷ்ணம், விலைவாசி வேறு ஏறி இருக்குது. ஆமாம் தானே, ஆல் த ப்ரைஸஸ் ஆர் கோயிங் அப். இப்படி அரசியலும் சரியாக இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? மனிதன் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாத காரணம் என்ன? இந்த தங்களை மாற்றிக்கொள்ளாததுனால, தங்களுடைய கருத்திலே வாழ்வது, இந்த ஈகோன்னு சொல்கிறாங்கல்ல, நான் ரைட்டு, நான் பிடிச்ச காலுக்கு முயலுக்கு 3 கால் அப்படின்றாங்கல்ல. இப்படியே ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் ஒவ்வொரு நாட்டு இப்படியே இருக்கிறதுனால அங்கே சமாதானத்துக்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது. சர்வதிகாரம், ஜனங்களை ஏவி எழுப்புவது தங்களுடைய கருத்துக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி வசனத்தை பார்ப்போம். ஏசாமி என்ன சொல்கிறாரு, என்ன வசனம் பார்ப்போமே. ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளம் செய்கிறாங்க. கூட்டம், ஜனக்கூட்டம் அவர் பின்னால் வர்றாங்க. ஆண்டவர் அவங்களோட பேசுகிறாரு. இப்போ we see multitude people are following Jesus Christ. Okay, they start to looking for him. எங்கே இருக்கிறாரு அப்படி தேடி வராங்க அவர்கிட்ட. இப்படி வரும்போது என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, மார்க் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். மார்க் சாப்டர் 3 verse 22. எருசலேமிலிருந்து வந்த வேத பாதகர் இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பெயல்செபூ பிசாசுடைய பெயர், பிசாசுக்கு கொடுத்திருந்த பெயர். அது சாத்தானுக்கெல்லாம் தலைவனாம். அப்போ அவரை, அந்த தலைவனுடைய ஆவியை கொண்டு இவர் இப்படி அற்புதம் அடையாளங்கள் செய்கிறாருன்னு சொல்கிறாரு. சரிங்களா? And the scribes who came down from Jerusalem said, yes, Beelzebub, and by the ruler of the demons he casts out demons. சாத்தானை சாத்தான் மூலம் விரட்டுகிறார். சரியா இருக்குங்களா சொல்றது? பெயல்செபூல் என்கிற அந்த சாத்தானுடைய தலைவனுடைய ஆவியை வைத்து இவர் அற்புதங்கள் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறாரு, சுகம் கொடுக்கிறாரு. அருமையானவர்களே, சாத்தானால் நிரந்தரமான விடுதலை கொடுக்க முடியாது. சாத்தானால் நிரந்தர சுகத்தை கொடுக்க முடியாது. சாத்தானால் உன் பாவத்தை மன்னிக்க முடியாது. சாத்தானால் பரலோகத்தில் ஒரு இடத்தை, நிச்சயத்தை உனக்கு கொடுக்க முடியாது. By the evil power you cannot get fully a healing, a deliverance, how the salvations and the place in heaven he cannot give. இங்கே ஸ்கிரைப் வேத பாரகர்கள் இன்னும் நம்முடைய போதனைகளுக்கு எதிர்மறையாக போதிக்கிறானே. போதிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறானே, அதுதான் அவங்களால தாங்க முடியவில்லை. போதனை அது ஏதோ போதிக்கிறான் அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஜனங்கள் மல்டிடியூட், கணக்கு எண்ண முடியாத ஜனங்கள் அவர் பின்னால் வர்றாங்களே, இயேசு பின்னால் வராங்களே.
காரணம் அவர் அற்புதம் அடையாளங்களும் செய்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறார். He gives peace and joy and hope when people come to him. அதிகாரத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். வல்லமையான காரியங்களை செய்கிறார். இதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால என்ன சொல்றாங்க, இவன் சாத்தானுடைய ஆவியை சக்தியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யறான். அது என்ன, இந்த சாத்தானுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற பெல்செபூல். இன்னைக்கும் பாருங்களேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், இயேசுவுக்கு பைபிள் வேத வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவர் நம்புகிறார்கள், அவர் ரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன், அவர் மேசையா. That's a Christian say, we believe that he is the son of God, he is a Messiah and he is God. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி, he is a நபி. அவரை ஏற்றுக்கொள்ளாத என்ன சொல்றாங்க, he is a good guru, he is a good teacher, because they don't accept him as a savior. ஏற்றுக்கொள்ளாத போது அதற்கான எதையாவது ஒரு வழியை கண்டு அதை சாக்கு போக்காக சொல்றாங்க. கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, நீ யோசிச்சு பாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக, அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு இந்த உலகம் பல சாக்கு போக்கு அல்லது பல குறைகள், குற்றங்கள், தவறுகள் இவையெல்லாம் எடுத்து காட்டுவார்கள். அது அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஏன்னா இயேசுவே சாத்தானின் தலைவன் சொல்லியிருக்காங்க பாருங்க. யாரு? வேதத்தை அறிந்த வேத பாரகர்கள், தி ஸ்கிரைப்ஸ், தோரா நியாயப்பிரமாணத்தை கற்றவர்கள், பழைய ஏற்பாட்டை அங்கு அறிந்தவர்கள், தீர்க்க தரிசன புத்தகங்களை படித்தவர்கள், அறிஞர்கள், அவங்க சொல்றாங்க இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயேசுவின் போதனை அதனால அவர் சாத்தான் தலைவன். அதுவே கர்த்தருக்கு பிரியமான, கொஞ்சம் தெளிவா இருங்க, கவனமா இருங்க, ஜெபிங்க. கர்த்தர் தான் வழி, அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பாரு. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சத்தியம் என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். இயேசுதான் எல்லாம் என்று உணரத்தக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். டேக் கேர் and God bless.